மனிதர்களுக்கும் விலங்குகளுக்கும் யானைக்கால் நோயை ஏற்படுத்தக்கூடிய ஒட்டுண்ணி தொடர்பில் சுகாதார பிரிவினர் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். புருக்கியா மலாயி எனப்படும் இந்த ஒட்டுண்ணியால் யானைக்கால் நோய் பாதிக்கப்பட்ட 7 நோயாளர்கள் கடந்த 5 மாதங்களில் பதிவாகியுள்ளதாக சுகாதார அமைச்சின் யானைக்கால் நோய் தடுப்பு பிரிவின் பணிப்பாளர் பிரசங்க சேரசிங்க கூறியுள்ளார். இதனை சரியான முறையில் கட்டுப்படுத்தாவிட்டால் இது நாடு முழுவதும் பரவக்கூடிய அபாயம் உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். கடந்த ஆண்டில் 68 யானைக்கால் நோயாளிகள் அடையாளம் காணப்பட்டிருந்தனர். அவர்களில் 34 பேர் இந்தியாவிலிருந்து இலங்கைக்கு வருகை தந்த தொழிலாளர்கள் என யானைக்கால் நோய் தடுப்பு பிரிவு தெரிவித்துள்ளது. வருடத்தின் இதுவரையான காலப்பகுதியில் 7 யானைக்கால் நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். அவர்கள் அனைவரும் புருக்கியா மலாயி எனப்படும் ஒட்டுண்ணியால் யானைக்கால் நோயினால் பாதிக்கப்பட்டுள்ளனர். யானைக்கால் நோயை ஏற்படுத்தும் ஒட்டுண்ணி வகைகள் எவை? யானைக்கால் நோயானது 2 வகையான ஒட்டுண்ணிகளால் ஏற்படுகிறது. புருக்கியா மலாயி மற்றும் புச்சேரியா பேங்க்ரோபிஸ்டி ஆகியவையே அந்த 2 ஒட்டுண்ணி வகைகளாகும். எமது நாட்டில் புச்சேரியா பேங்க்ரோபிஸ்டி ஒட்டுண்ணி வகையே மிகவும் பரவலாக காணப்பட்ட போதிலும் புருக்கியா மலாயி வகையும் இலங்கையின் யானைக்கால் நோயில் தாக்கம் செலுத்தியுள்ளது. இலங்கையில் நகர்ப்புற யானைக்கால் நோய் மற்றும் கிராமப்புற யானைக்கால் நோய் என 2 வகையான யானைக்கால் நோய்கள் காணப்பட்டன. புருக்கியா மலாயி ஒட்டுண்ணி மூலம் கிராமப்புற யானைக்கால் நோய் பரவுகிறது. 1930 முதல் 1940களில் இலங்கையின் வடமேல், தெற்கு மற்றும் சப்ரகமு போன்ற மாகாணங்களில் உள்ள குளங்கள் மற்றும் சதுப்பு நிலங்களை ஒட்டிய கிராமங்களில் இந்த நோய் பரவியிருந்தது. சதுப்பு நிலங்களை அண்மித்த கிராமங்களில் இந்நோய் பரவியிருந்தது. பின்னர் மேற்கொள்ளப்பட்ட வெற்றிகரமான தடுப்பு நடவடிக்கைகள் காரணமாக 1960ஆம் ஆண்டிற்குள் புருக்கியா மலாயி ஒட்டுண்ணியை இந்நாட்டிலிருந்து முழுமையாக சுகாதார பிரிவினர் ஒழித்திருந்தனர். வருடத்தில் 5 மாதங்கள் நிறைவடைந்துள்ளன. இந்த 5 மாதங்களிலும் புசேரியா பேங்க்ரோபிஸ்டி ஒட்டுண்ணியை நாம் அடையாளம் காணவில்லை. நாம் அடையாளம் கண்ட நோயாளர்களிடையே புருக்கியா மலாயி ஒட்டுண்ணியே காணப்படுகின்றது. இது விலங்குகள் ஊடாகவும் பரவக்கூடும். விலங்குகளின் உடலிலும் இந்த கிருமிகள் இருக்கக்கூடும் என்பதால் இதை கட்டுப்படுத்துவது சற்று கடினமானது. எனவே இந்த நோய் நிலைமையை நாம் சரியாக கட்டுப்படுத்தாவிட்டால் எதிர்காலத்தில் இலங்கையில் இந்த நோய் பரவக்கூடிய அபாயம் உள்ளது. இந்த புருக்கியா மலாயி நிலைமை குறித்து நாம் தற்போது சற்று கூடுதல் கவனம் செலுத்துகின்றோம். ஏனெனில் இதை கட்டுப்படுத்துவது கடினமாகும். நாம் முன்னர் பேசிய புசேரியா பேங்க்ரோபிஸ்டி ஒட்டுண்ணியை மனிதர்களின் உடலில் மட்டுமே காண முடியும். அதனால் அந்த சூழலில் அடையாளம் காணப்படும் மக்களுக்கு சிகிச்சை அளிப்பதன் ஊடாக நோயை கட்டுப்படுத்த முடியும். அதாவது மனிதர்களுக்கு மாத்திரம் சிகிச்சை அளித்தால் போதாது, சுற்றியுள்ள விலங்குகளின் உடலிலும் இந்த கிருமி இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உள்ளன. அப்போது விலங்குகளுக்கும் சிகிச்சை அளிக்க வேண்டிய தேவை ஏற்படுகின்றது. நோயை கட்டுப்படுத்த என்ன செய்ய வேண்டும்? இலங்கையில் உள்ள அனைவருக்கும் ஒரே மாதிரியான தேவைப்பாடும் அர்ப்பணிப்பும் இருந்தால் மிக குறுகிய காலத்திற்குள் இந்த நோய்கள் அனைத்தையும் முழுமையாக அகற்றிவிடும் நிலையை உருவாக்க முடியும். நாம் அனைவரும் ஒன்றிணைந்து எமது சூழலில் நுளம்புகள் பெருகும் இடங்களை அழிக்க முயற்சித்தால் சுற்றுச்சூழலில் நுளம்பு பெருகக்கூடிய பல்வேறு பாத்திரங்கள், கொள்கலன்கள், நுளம்பு பரவுவதை தடுத்தல், சூழலில் உள்ள கால்வாய்களை சுத்தம் செய்து தூய்மையாக வைத்திருக்குமாறு மக்களிடம் வேண்டுகோள் விடுக்கின்றேன். தயவு செய்து அது என்ன நுளம்பு என்று யோசிக்க வேண்டாம். அது டெங்கா, யானைக்காலா அல்லது மலேரியாவை உருவாக்கும் நுளம்பா என்பதை நாம் பார்த்துக் கொள்கின்றோம். இந்த சூழலில் நுளம்பு பெருகாதவாறு சூழலை தூய்மையாக வைத்திருங்கள். டெங்கு காய்ச்சல் கணிசமான அளவில் அதிகரித்துள்ளதாக சுகாதார பிரிவினர் சுட்டிக்காட்டுகின்றனர். டிட்வா சூறாவளி காரணமாகவே டெங்கு அதிகமாக பரவி வருவதாக சுகாதார அமைச்சின் தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது. கடந்த 5 மாதங்களில் மாத்திரம் 20 மரணங்களும் 35,300 டெங்கு நோயாளர்களும் பதிவாகியுள்ளதாக பதில் பணிப்பாளர் டாக்டர் கபில கண்ணங்கர தெரிவித்துள்ளார். எதிர்வரும் திங்கள், செவ்வாய் மற்றும் புதன் ஆகிய கிழமைகளில், அதாவது 8, 9 மற்றும் 10ஆம் தேதிகளில் 3 நாட்களுக்கு விசேட டெங்கு ஒழிப்பு திட்டம் ஒன்றும் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளது. இதற்கமைய போலீசாரின் உதவியுடன் கள பரிசோதனைகளும் மேற்கொள்ளப்பட உள்ளன.